அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பரிமாறிக்கொள்ள போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக ராசி. சரி, நியூமோலஜி மட்டுமா இல்லை, ராசி நட்சத்திரங்கள் இது எல்லாத்துக்குமே தொடர்பு உண்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு மேஷ ராசி. சரி, மேஷ ராசியில் பிறந்தவர்கள், அதாவது குறிப்பாக இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி மற்றும் 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மேஷ ராசி தனிமையாக வாழக்கூடிய திறமை உள்ளவர்கள். இவங்களுக்கு எப்போதுமே தனிமை தான் பிடிக்கும். தானே எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உடையவர்கள். ஸோ அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த சூரியனுடைய அம்சமாகிய இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு இன்னும் மேற்கொண்டு தனி ஆற்றல்கள் உண்டு. குறிப்பாக இந்த 1, 10 இந்த 2 எண்களில் வெறும் சூரியனுடைய ஆதித்யம் உடையவர்கள். சரி, செவ்வாய் கிரகத்தின் ஆதித்யம் உடைய ராசி தான் மேஷ ராசி. ஸோ இந்த செவ்வாயோடு சேர்ந்து இந்த சூரியனும் சேரும்போது இவங்களுடைய ஆற்றல் மிக மிக வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு சொன்னாக்கா, இவங்க அரசாங்க துறையில் பணி செய்வதற்கும் மற்றும் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கவனமாக இவங்க கவனித்து கொள்வார்கள். தன்னுடைய சுய வெற்றிக்காகவும் ரொம்ப போராடுவாங்க. இவங்களோட வாழ்க்கை வெற்றி என்பது கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு விடாமுயற்சி அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய சிந்தனைகள் என்றுமே வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. சரி, இப்போ 19ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே மேஷராசி செவ்வாயோடது. இந்த அடிப்படையில் இவங்க இருவருமே 1, 9 சேரும்போது, அதாவது சூரியனும் மறுபடியும் செவ்வாய் சேரும்போது இவங்களுடைய ஆதித்யம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க தற்காப்பு கலையிலோ அல்லது யூனிஃபார்ம் பாதுகாப்பு துறையில் பணிபுரிவதற்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்வி ரீதியம்னு பார்க்கும்போது இவங்க நிறைய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய தனி ஆற்றல், கண்டுபிடிக்கக்கூடிய திறமைகள், ஒவ்வொரு புது விஷயத்தை, அது போன்ற விஷயங்கள் நிறையாவே இருக்கும். இப்போ 28, ஆனால் இந்த 28இல் பிறந்தவர்கள் சந்திரனும் சனியும் சேர்ந்து தான் சூரியனாக மாறுகிறார்கள், ஒன்றாக. இங்கே என்ன ஆகுனாக்கா, இவங்களுடைய சிந்தனை கொஞ்சம் மந்த சூழ்நிலை வரும். ஏன்னு சொன்னாக்கா, சனியோட எண்கள் சேர்வதனால் எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் தாமதமாகவே செய்வார்கள். அந்த உடனடியாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு குறைவாக இருக்கும். இவங்களுக்கும் வெற்றிகள் கண்டிப்பாக, இந்த மேஷ ராசியோடைய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன, இவங்க கொஞ்சம் தாமதமாக எந்த காரியத்தையும் செய்வார்களே தவிர மற்றபடி இவர்களுக்கான வெற்றியும் சரியாக அமையும். இவங்களோட சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப மாறுபட்டு இருக்கும், ரொம்ப துணிச்சலாகவும் இருக்கும். யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய சிந்தனையை சரியாக எங்கே செலுத்தணுமோ, எங்கே அதை சிந்தித்து செயல்படணுமோ அதை சரியாக முறையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்கள் அனைவருக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம்.